அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். சுமார் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் வைராவிக்குளம் பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மழைநீர் சூழ்ந்து வயல்வெளிகள் காணப்படக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. வைராவிக்குளம் பகுதியில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது வைராவிக்குளம் பகுதியில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக பூர்ணிமா, திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே ஜூன் மாதத்தில் கார் சாகுபடியும் நவம்பர் மாதத்தில் பிசானா சாகுபடியாக 2 ஆண்டுக்கு 2 சாகுபடிகள் செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் வருடத்திற்கு 2 கார் மற்றும் பிசானா சாகுபடி என்பது மேற்கொள்ளப்படும். ஆனால் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வைராவிக்குளம் முழுவதும் அந்த நிரம்பிய தண்ணீர் அந்த உள்ள மடையில் சென்றபோது மடை உடைந்ததில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அந்த வயல்வெளிகள் நடுவை செய்யப்பட்டு நெற்பயிர்கள் நடுவு செய்யப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் தற்போது குளம் போல காட்சியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நீங்க நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நேரடியாக விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்பு நேரடியாக நம்ம அந்த பகுதியில் நம்ம நேரடியாக பார்க்கும்போது அங்கு உள்ள வயல்வெளிகளில் நாற்று நடப்பட்ட அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி தற்போது மிதக்கக்கூடிய அழுகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே 1 ஏக்கர் நிலத்திற்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை இது செலவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு வருகின்ற 120 நாட்களுக்கு பிறகு இது அறுவடை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட தற்போது இந்த பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி உள்ளது. நீங்க நேரடியாக நம்மளோட ஒளிப்புகார் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மடை என்பது கிட்டத்தட்ட 3 நாட்களாக உடைந்து அந்த தண்ணீர் அனைத்துமே தற்போது இந்த வயல்வெளிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறையினர் இதுவரை எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அனைத்துமே தற்போது நீரில் மூழ்கி அழுகக்கூடிய சூழ்நிலை இருக்க நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த அளவுக்கு நெற்பயிர்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இதை நம்ம எடுத்து காமிக்கிறோம். அழுகக்கூடிய சூழ்நிலை, அதோட கலர் மற்ற அதன் நிறம் அனைத்துமே முடிந்து அழுகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து 3 தினங்களாக இந்த பொதுப்பணித்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள். மேலும் விவசாயிகள் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டும் இதே போல டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக இங்கு கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலங்களும் நீரில் மூழ்கி அந்த பயிர் அனைத்துமே அழுகிய நிலையில் இருந்தபோது கூட கடந்த ஆண்டும் தமிழக அரசு என்பது ஏக்கருக்கு 17,500 ரூபாய் தருவதாக உறுதியளித்து, ஆனால் அந்த பணம் கூட இதுவரை வராத நேரத்தில் தற்போது இது அதே போல இந்த டிசம்பர் மாதத்திலும் அவர்கள் தங்களுடைய நெற்பயிர்களை நடப்பட்டு தற்போது அதுவும் நீரில் மூழ்கி அவர்கள் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளார்கள். இது குறித்து நம்ம விவசாயம் ராஜு நம்மிடம் இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், உங்களோட நிலைமை என்ன? தொடர்ந்து இந்த கால்வாய் கிட்டத்தட்ட நீங்க சொல்லுவோம் 3 நாளா அந்த தண்ணி போயிட்டு இருக்கு. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்தீங்களா? இது அடைப்பதற்கு என்ன செய்யுங்க? பொதுப்பணித்துறை அதிகாரிக்கும் தகவல் கொடுத்தோம். 3 நாளா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நட்ட வயல் பூரா தண்ணியில முங்கி கிடக்கு. போன வருஷமும் இதே மாதிரி தான் நிலைமை இருந்தது. கவர்மெண்ட் அறிவிச்ச 17,500 ரூபாய் பணமும் ஏறவில்லை. இப்பவும் அதே இடத்துல உடைச்சி 3 நாளா தண்ணி நிக்கி ஒவ்வொரு வயலையும் 5 அடி உயரம் 6 அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுகிட்டு இருக்கு. அரசு எந்த இதுவும் பண்ணவே இல்லை. அதிகாரிகள் வராங்க, பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. செயற்கையாக தாமரை குளம் உருவாக்கி அந்த தண்ணி வடிய விடாம அதான் பிளாக் ஆகி நிக்குங்க. பாருங்க, அது ஃபுல்லா கரை 12 அடி உயரம் 15 அடி உயரத்துக்கு போட்டிருக்காங்க. அதனால தண்ணி வடிய மாட்டுக்கு. இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப கிட்டத்தட்ட நீங்க 3 நாட்களாக இதே பகுதியில் அந்த மடை உடைஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. இது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் வந்தாங்களா, இல்ல அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சி செஞ்சாங்களா? ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கவில்லை. காலையில அதிகாரிகள் பார்த்தாங்க நேத்து, ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. என்ன ஆகும்? இப்ப நெற்பயிர் எல்லாருமே நடுவு செஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இப்போ அழுகக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டு பூரா நேரம் மாதிரி அழுகிறோம்.
3 நாளாக தண்ணி நின்றுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 நாளாவது ஆகும் மழை வெறிச்சாலுமே வடியதுக்கு. 4 அடி உயரம் 5 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கி சார். பூரா காரணம் வந்து செயற்கை குளம் ஆரம்பிச்சு தாமரை குளம் ஆரம்பிக்க போய் தான் இந்த மாதிரி கேடு தண்ணி. இப்போ கிட்டத்தட்ட அந்த 1 ஏக்கர் நிலத்திற்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? 25,000 30,000 ஆகும் சார். நடா இருந்தா 6 உழவு உரம் நடுவு கூலி விதை எல்லாம் சேர்த்தா 25,000 30,000 செலவாகும். ஆனால் இந்த திருப்பு போச்சு சார். இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னே இதே மாதிரி அழிஞ்சுது. 17,500 ரூபா ஏக்கருக்கு மானியம்னு அறிவிச்சாங்க. செராக்ஸ் பூரா வாங்கினாங்க, கையெழுத்து வாங்கினாங்க. ஆனால் பணம் இதுவரை ஏறவில்லை. நிறைய திருப்பு போய் தாலுகா ஆஃபீஸிலும் கேட்டாச்சு, தோட்டக்கலை துறையிலையும் கேட்டாச்சு, பணம் ஏறலை. பணம் ஏறும்னு சொல்றாங்க, ஆனால் பணம் ஏறவில்லை சார். ஆமா சார். ஆனால் போன வருஷம் உடைச்சதே மாதிரி அதே இடத்துல தான் உடைச்சிருக்கவும் செய்யுது. 3 குளத்தோட மறுகால் ஓடையில உள்ள தண்ணி ஃபுல்லா இங்க வந்துகிட்டு இருக்கு. மறுகால் ஓடைங்கிறது தனியா இருந்துச்சு சார். அதை பூரா இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால தண்ணி கூடுதல் இந்த சைடு வந்து விவசாய நிலம் பூரா பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. தஞ்சையில பூரா தாமரப்பு குளத்தை போட்டு 12 அடி உயரத்துக்கு மதில் சோறு மாதிரி செயற்கை குளம் அமைச்சு பூரா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி வடிய மாட்டுக்கு. இதுக்கு அரசு தான் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியும். கலெக்டருக்கு தாசில்தாருக்கு எல்லாத்துக்கும் மனு நிறைய கொடுத்தாச்சு. எல்லா மக்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. 1 வருடம் ஆகுது. எந்த பலனும் இல்லை சார். இல்ல இப்படியே போனா விவசாயோட நிலைமை என்னவாகும்? ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேல மழைநீர் இந்த குளத்தில் உள்ள நீர் எல்லாமே மூழ்கி நிற்கு. காரணம்னா கிட்டத்தட்ட முனிநயினார் குளம், வைராய் குளம், புதுக்குளம் 2 குளமும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இந்த கால்வாய். வெள்ளப்பெருக்கும் போது மறுகால் நிறைஞ்சு வர்ற கால்வாய் தான் இந்த பெரிய கால்வாய். இந்த கால்வாய் கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிப்பு இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புனால என்ன ஆகுதுன்னா தண்ணி போகிறதுக்கு வடிகிறதுக்கு சரியான வழித்தடம் இல்லை. அதனால இங்கே கம்ப்ளீட்டாக உடச்சி உள்ளே வருது. இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா 1 நாள் 2 நாள் பெய்கிற மழையில் கம்ப்ளீட்டாக தண்ணி உள்ளே வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வடிகிறதுக்கு சுற்றி அந்த பக்கம் பெரிய வாய்க்கால்லாம் இருக்குது, அதெல்லாம் வடிஞ்சு போயிடும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கேருந்து அங்கே வரைக்கும் குளம் கம்ப்ளீட்டாக வடிகிற இடத்த பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பள்ளத்தில் நோக்கி கரை அமைச்சு குளம் அமைச்சிருக்காங்க செயற்கையான தாமரை வளர்க்கறதுக்காக. இப்போ இது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக அவ்வளவுமே ஸ்டோர் ஆகி நின்று கரை உடஞ்சி பக்கத்தில் அதுக்கப்புறம் இருக்க சின்ன சின்ன விவசாயிகளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. அது போக இங்கே தண்ணி தேங்கி இருக்கிறவங்க நட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் எல்லாமே மூழ்கி அழுகி வம்பாவும் போகுது. இதை வச்சு நாங்கள் போன டைமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் நஷ்டமாக போச்சு. இதனால நான் தாசில்தாருக்கு விஓக்கு எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருந்தேன். விஓவோட பேச்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா அது அவங்களோட பட்டா லேண்டில் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான பதில் சொன்னாங்க. இப்போவும் அதை பற்றி நாங்கள் கேட்கும்போது அவங்க லேண்டில் அவங்க பண்ணுறாங்கங்கிற ஒரு அலட்சியமான பதில் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன பாதிப்பு வரும்? தண்ணி வடிய மாட்டேங்குது சார். இப்போ இந்த தண்ணி கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் இந்த தண்ணி இதில் நின்றுக்கிட்டே இருக்கு. விவசாயிகள் நடுவு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். அதுதான் இது வந்து கவர்மெண்ட் வந்து என்னங்கிறத பார்க்கணும். இதை நான் எல்லா பக்கமும் நான் நேர்லேயும் போய் சொல்லிட்டேன், மனுவாகவும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கே ஒரு நடவடிக்கையும் இல்லை. நிச்சயமாக நேரடியாகவே விவசாயிகளோட குறைகளை நேரடியாக தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த நாற்றுகளை நடப்பட்ட பிறகும் இந்த நாற்றுகள் தற்போது வெள்ள நீரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் மேலும் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இதுதான். என்னன்னா பிசான சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் நாங்கள் நேரடியாக இந்த நெல் அறுவடை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த நெல் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசும் மற்றும் வேளாண் துறைக்கு பல முறை புகார் தெரிவித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பொதுப்பணித்துறையினரோட கவனக்குறைவு முக்கிய காரணமாக உள்ளது. ஏனென்றால் அவர் தெரிவித்தது போலவே கடந்த ஆண்டும் இதே இடத்தில் வந்து அந்த மழை உடைக்கப்பட்டு இங்கு உள்ள வயல்கள் அனைத்துமே நீரில் மூழ்கின. அதே போல இந்த ஆண்டும் அதே இடத்தில் உடைந்து தற்போது 200 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி அழுகி கொண்டு இருப்பதை வந்து நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். நேற்று முன்தினம் கூட நெல்லை மாவட்டத்துக்கு வந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு நாங்கள் எந்தெந்த பகுதியில் கடந்த ஆண்டு என்பது சேதமடைந்ததோ அந்த பகுதியில் தற்போது தூர்வாரப்பட்டு எந்த தண்ணீரும் யாருக்கும் பாதிப்பில்லாமல் செல்லும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் விவசாயிகள் கடந்த ஆண்டும் இதே போல குறைகளை வைத்து பொதுப்பணித்துறை துறையினரிடமிருந்து தங்களுடைய தகவலை தெரிவித்த பிறகும் அதே இடத்தில் தற்போது நெல் பயிர்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டு நேரடியாக அந்த நீரில் மூழ்கக்கூடிய நெற்பயிர்கள் அழுது அழுகி கொண்டிருக்கிறது. அரசு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயிகளோட கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, நெல்லை வைராவிகுளம் பகுதியிலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.